கனியாமூர் பள்ளி வழக்கில் ஒரே நேரத்தில் நீதிமன்றத்தில் 300 பேர் ஆஜராகி இருக்கின்றனர். பள்ளி வளாகத்தை சூறையாடிய வழக்கில் 300 பேர் ஒரே நேரத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருக்கின்றனர். வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், வணக்கம். விவரங்கள். நிச்சயமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி மாணவியின் மரணத்திற்கு நீதி கேட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதியன்று தனியாமூர் கனியார் பள்ளி முன்பு நடைபெற்ற போராட்டம் கலவரமாக மாறி பள்ளி வளாகம் முழுவதும் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்ட நிலையில் பள்ளி வளாகத்தில் இருந்த வாகனங்கள் மட்டுமின்றி பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினரின் வாகனங்களும் தீ வைத்து எரிக்கப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழ்நாடு அரசின் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் இருந்த பொருட்கள் மற்றும் வாகனங்களை தீ வைத்து எரித்தது மற்றும் பள்ளி வளாகத்தில் இருந்த பொருட்களை திருடி சென்றது தொடர்பாக 615 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த முறை நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது வழக்கு விசாரணை ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று அந்த வழக்கில் தொடர்புடைய 615 பேரில் 300க்கும் மேற்பட்டோர், அதாவது தற்போது வரை 328 நபர்கள் கள்ளக்குறிச்சி 2வது குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி உள்ள நிலையில் இந்த வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ரியா உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து 12 மணி வரை இந்த வழக்கில் ஆஜராக குற்றவாளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் குற்றவாளிகள் ஆஜராக வாய்ப்பு இருப்பதாக காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை 328 நபர்கள் இந்த வழக்கில் நேரில் ஆஜராகி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஹரிபிரசாத். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.